எபிசோடில் நாம ஹரி உத்ரா இயக்கி 2023 வெளிவந்த வில்வித்தை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, நகரத்தில் தொடர்ந்து கொலைகள் நடக்குது. வழக்கின் தீவிரம் அறிந்து கொலையாளிகள் கண்டுபிடிக்க போலீசார் தீவிர விசாரணையில் களமிறங்குறாங்க. மற்றொரு படம் கால் டாக்ஸி டிரைவராக இருக்கும் அருண் மைக்கேல் மனைவிக்கு பிரசவ வலி ஏற்படுது. அதனால் அவர் மனைவியை மருத்துவமனையில் சேர்க்கிறாரு. தாயையும் குழந்தையும் காப்பாற்ற வேண்டுமானால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என டாக்டர்கள் சொல்றாங்க. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அருண் மைக்கேல் தன் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பணம் கேட்டு அலையும் போது ஒரு பிரச்சனையில் மாற்றுறாரு. இறுதியில் அவர் எப்படி இந்த பிரச்சனையை கையாண்டார், பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தாரா இல்லையா என்பதே படத்தோட மீதி கதை. கதாநாயகன் அருண் மைக்கேலுக்கு நடிப்பு திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புள்ள கதாபாத்திரம். அதை நன்றாக பயன்படுத்தி நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் சாந்தமாக வந்து பாலியல் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கும் போது இன்னொரு முகம் காட்டுறாரு. கதாநாயகி ஆராத்யா எளிமையான தோட்டத்தில் கவர்றாங்க. காவல்துறை அதிகாரியாக வரும் கெலுவை சுரத்குமார் நேர்த்தியாக நடிச்சிருக்காரு. அம்மாவாக நடித்திருக்கும் ஜானகி சோக காட்சிகள் உருவ வைக்கிறாங்க. வில்லனாக குணா மிரட்டுறாரு. சிவகுமார் ஒளிப்பதிவு நள்ளிரவு காட்சிகளை அற்புதமாக படமாக்கியிருக்கு. அலிமிர்சாக் பின்னணி இசை கூடுதல் பலன்னு சொல்லலாம். சமூக அக்கறை கொண்ட படமாக எடுக்க முயற்சித்திருக்காரு இயக்குனர் ஹரி உத்ரா. திரைக்கதையில் சில இடங்கள் தொய்வு இருப்பது பலவீனமாக இருக்கு. பெண்கள் சமுதாயத்தில் வளர்ச்சி இருந்தாலும் இடங்களில் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் என்பதை அழுத்தமான திரைக்கதையில் சொல்ல முயற்சித்திருக்கார். ஆனால் அது பெரிய அளவில் வேலை செய்யவில்லை என்பதே குறை. வில்வித்தை பாய்ச்சல் குறைன்னு சொல்லலாம்.